பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டர் வினாக்களை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் பகுதி 1 வினாக்களை பார்த்த நாங்கள் 3ஆம் தவணை பரீட்சையை பொறுத்தவரையில உங்களுக்கு பகுதி 1ல 20 வினாக்கள் வரும். பகுதி 2ல 5 வினாக்கள் 7 வினாக்கள் தரப்பட்டு 5 வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது பகுதி 2ல வார வினாக்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய இறுதியில உங்களுக்கான ஒரு தேர்வு நடைபெறும். தேர்வில் விடைகள் தந்திருக்கப்பட மாட்டாது. வளமையா கணிதம் என்றால் எங்களுக்கு விடைகள் இருக்காது, MCQ மாதிரி இருக்காது. நாங்கள் செய்க வழியோட விடை எழுத வேணும். அதே போல ஒரு எக்ஸாம் இந்த வகுப்பினுடைய இறுதியில இருக்கும். ஒரு 10 வினாக்கள் தரப்பட்டு நீங்கள் அதற்குரிய கேள்விகளை எழுதி வைக்க வேணும். அந்த மாதிரியான வினாக்களை தான் நாங்கள் இப்ப படிக்க இருக்கிறோம். அப்ப இதை வடிவா கவனிச்சு நீங்கன்னா அந்த தேர்வில் வார வினாக்களை வடிவா செய்யலாம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2 குறியீடுகள் தந்திருக்குது, சமநிலை குறியீடுகள். இந்த குறியீடுகளை பயன்படுத்தி இந்த குறியீடுகளை பயன்படுத்தி சமநிலை குறியீடுகள், இந்த குறியீடுகளை பயன்படுத்தி வெற்றுக்கூட்டை நிரப்புக. வெற்றுக்கூட்டை நிரப்புக. ஒரு கேள்வி தரப்படுகிறது. 3இல் 1 ஒரு வெற்றுக்கூடு 4இல் 1. அதாவது இந்த 2 குறியீடுகளை பயன்படுத்தி பொருத்தமான குறியீட்டை நீங்கள் இந்த வெற்றுக்கூட்டுக்குள்ள விட வேணும். எந்த குறியீடு பொருத்தமானது என்று பார்த்து குறியீட்டை இந்த வெற்றுக்கூட்டுக்குள் எழுத வேணும். முதலாவதாக இந்த குறியீடு நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், அதாவது அகண்ட பக்கத்தை பெரியது என்று சொல்லுவோம், ஒடுங்கின பக்கத்தை சிறியது. பெரியது என்னும் குறியீடு, சிறியது என்னும் குறியீடு. இந்த 2 குறியீடுகளையும் பொருத்தமான குறியீட்டை நாங்கள் இதுக்குள்ள எழுத போறோம். 3இல் 1 4இல் 1 விட பெரிதாக இருந்தால் முதலாவது குறியீட்டை பயன்படுத்துவோம். 3இல் 1 4இல் 1 விட சிறியதாக இருந்தால் இந்த குறியீட்டை பயன்படுத்துவோம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 2 பேர்லையும் ஆர் பெரியவர் ஆர் சிறியவர் அப்படி என்று. 3இல் 1 பெரியதா 4இல் 1 பெரியதான்னு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். என்னென்று கண்டுபிடிக்கிறது? 3இல் 1 பெரியதா 4இல் 1 பெரியதாண்டு நேரடியாக நாங்கள் காண முடியாது. நேரடியாக 3இல் 1ஐயும் 4இல் 1ஐயும் வைத்துக்கொண்டு பொருத்தமான குறியீட்டை இட முடியாது. இவை இரண்டுமே பின்னங்களை ஒப்பிடும் பொழுது எந்த பின்னம் பெரியது எந்த பின்னம் சிறியது என்று ஒப்பிடும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவற்றினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். பகுதி எண்கள் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருந்தால் நாங்கள் முடிவுக்கு வரலாம். அப்ப பாருங்க, இந்த 2 பின்னத்திலையும் 3இல் 1 4இல் 1 இவற்றினுடைய பகுதி எண்கள் சமனாக இல்லை, ஆனால் இவற்றின் தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்கள் இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்ப தொகுதி எண்கள் சமனாக உள்ள பின்னங்களை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? தொகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றில் எந்த தொகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது பகுதி எண்களை கவனிக்க வேண்டும். எந்த பின்னத்தினுடைய பகுதி எண் சிறியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும்.
அதாவது என்ன, தொகுதி எண்கள் சமனாக உள்ள அந்த ரெண்டு பின்னங்கள்லையும் பாருங்க, நாங்கள் இந்த ரெண்டு பின்னங்களையும் ஒப்பிட போறோம்டா எந்த பின்னம் பெரிய பின்னம், எந்த பின்னம் சிறிய பின்னம் என்று சொல்ல போறோம். தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற இரண்டு பின்னங்களை ஒப்பிடும் பொழுதோ அவற்றின் பகுதி எண்களை அவதானிக்க வேணும். எந்த பின்னத்தினுடைய பகுதி எண் சிறியதாக இருக்குதோ அந்த பின்னம் ரெண்டு பின்னங்களையும் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்ணையும் பார்க்கிறோம். இங்க 3, இங்க 4. அப்ப பகுதி எண் சிறியதாக இருக்கிற இந்த பின்னம் 3 இந்த பின்னம் தான் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வெற்றுக்கூட்டுக்குள்ள இட வேண்டிய குறியீடு என்ன? முதலாவது குறியீடு 3 பெரியது 4 விட. 3 என்கிற பின்னமானது 4 என்கிற பின்னத்தை விட பெரிய பின்னமாக இருக்கும். இரண்டாவது வினா இதே போல இன்னும் ஒரு வினா. 7 3 2. இதே போல இன்னும் ஒரு வினா. இந்த வினாவுக்கும் இந்த இரண்டு குறியீடுகளை பயன்படுத்தி இந்த வெற்றுக்கூட்டை நிரப்ப போறோம். இந்த இரண்டு சமநிலை குறியீடுகளையும் பொருத்தமான குறியீட்டை இந்த வெற்றுக்கூட்டுக்குள்ள இட போறோம். அப்ப இந்த சமநிலை குறியீடுகளை இந்த வெற்றுக்கூட்டினுள் இடுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த இரண்டு பின்னங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேணும். எந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், எந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது பின்னம் என்ன? 7 இரண்டாவது பின்னம் 3 இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்கள் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குதா? இல்லை. இங்க 7 இருக்குது, இங்க 3 இருக்குது. தொகுதி எண்களை பார்க்கிறோம். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்குது. அப்ப இந்த ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் தொகுதி எண்களும் ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறாக இருக்குது. ஆகவே இந்த பின்னங்களை ஒப்பிடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களை சமப்படுத்த வேணும். ஏதாவது ஒரு எண்ணிற்கு சமவெளி பின்னம் படிச்சிருக்கிறீங்க. சமவெளி பின்னத்தின் மூலமாக, சமவெளி பின்னம் காண்பதன் மூலமாக இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களை நாங்கள் சமப்படுத்த போறோம். பாருங்க, இங்க 7 இருக்குது, இங்க 3 இருக்குது. 7ஐயும் 3ஐயும் எந்த ஒரு எண்ணுக்கு நாங்கள் சமப்படுத்தலாம்? 7ஐயும் 3ஐயும் பெருக்கின நீங்கண்டா 21. அப்ப 7 3ஆல பெருக்கினீங்கன்னா 21 வரும். 3 7ஆல பெருக்கினீங்கன்னா 21 வரும். ஆகவே இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் 21க்கு நாங்கள் சமப்படுத்துவோம். இந்த ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் ஏதாவது ஒரு எண்ணிற்கு சமப்படுத்த, ஏதாவது ஒரே எண்ணிற்கு சமப்படுத்த வேணும். ஒரே மாதிரி இருந்தால்தான் நாங்கள் ஒப்பிட முடியும். பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருந்தால்தான் நாங்கள் ஒப்பிட முடியும், இல்லாட்டி ஒப்பிட முடியாது. ஆகவே முதலாவது பின்னத்தை கீழே 21 வாரதுக்காக முதலாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கிறோம். இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 7ஆல பெருக்கிறோம். இப்ப பெருக்குவோம். இந்த பின்னத்தை இந்த பின்னத்தால பெருக்குவோம். 7ஐயும் 3ஐயும் பெருக்க 21, 3ஐயும் 3ஐயும் பெருக்க 9. இந்த பின்னங்கள் இரண்டினையும் பெருக்குவோம். 3ஐயும் 7ஐயும் பெருக்க 21, 2ஐயும் 7ஐயும் பெருக்க 14. இப்ப பாருங்க, இந்த இரண்டு பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிட முடியும். முதலாவது பின்னத்திற்கு சமனான பின்னம் என்ன? 21 9. இரண்டாவது பின்னத்திற்கு சமனான பின்னம் என்ன? 21 14. ரெண்டு பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். சமவெளி பின்னம் என்றால் இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம். அதே போல இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம். இரண்டு பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். எப்படி? பகுதி எண் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இங்கே பகுதி எண் 21, இங்கேயும் பகுதி எண் 21. பகுதி எண் ஒரே எண்ணாக இருக்கிற மாதிரி
சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். இனி நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட முடியும். என்னென்ன ஒப்பிடலாம் பாருங்கோ. இரண்டு பின்னங்கள்லையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இருந்தால் இரண்டு பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அவைகளினுடைய தொகுதி எண்ணை கவனிக்க வேணும். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் சிறியதாக இருக்குதோ அந்த பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும். இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்கிறபடியா நாங்கள் தொகுதி எண்களை அவதானிக்க வேணும். எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் சிறியதாக இருக்குதோ அந்த பின்னம் சிறிய பின்னமாகவும், எந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் பெரிய பின்னமாகவும் இருக்கும். எப்ப இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருந்தால், பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தொகுதி எண்ணில் பெரியதாக இருக்கக்கூடிய பின்னம் பெரியதாகவும் மற்ற பின்னம் சிறியதாகவும் இருக்கும். ஆகவே பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்களை கவனிக்கிறோம். இரண்டாவது பின்னத்தினுடைய தொகுதி எண் தான் பெரிய எண்ணாக இருக்குது. 9 விட 14 பெரியது. ஆகவே இரண்டாவது பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். ஆகவே இரண்டாவது பின்னம் பெரிய பின்னம் என்றா இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் இந்த பின்னம், இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் இந்த பின்னம். ஆகவே இதற்குரிய பின்னமான 3 பெரியதாக இருக்கும் 7 விட. 7 என்கிற பின்னமானது 3 என்கிற பின்னத்தை விட சிறியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு நாங்கள் வெற்றுக்கூட்டை நிரப்பி இருக்கிறோம். மூன்றாவது வினா. சுருக்குக 7 சக 7 ரெண்டையும் சுருக்கம் பாருங்க. மூன்றாவது வினா பார்க்கிறோம். 7 7 கூட்ட போறோம். என்னென்று கூட்டுவோம்? இரண்டு பின்னங்களை கூட்டும் பொழுது அவற்றினுடைய பகுதி எண்கள் கண்டிப்பாக சமனாக இருக்க வேணும். சமனாக இருந்தால்தான் நாங்கள் கூட்ட முடியும், இல்லாட்டி கூட்ட முடியாது. சமப்படுத்தின பிறகு கூட்ட வேணும். வெள்ளனை ஒப்பிடுவதற்கு சமப்படுத்தின மாதிரி சமப்படுத்திட்டு பிறகுதான் நாங்கள் கூட்ட முடியும். ஆகவே இங்க இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குது. அப்ப பொதுவாக ஒரு பகுதி எண் 7 பகுதி எண்கள் சமனாக இருக்குது. அப்போ ஒரே பகுதி எண் 7 போடுவோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அவற்றினுடைய தொகுதி எண்களை நேரடியாக கூட்டல் இருந்தால் கூட்டலாம், கழித்தல் இருந்தால் கழிக்கலாம். இப்ப கீழே 7 மேல 3 சக 2 3 கூட்டுவோம். இங்க 3 கூட்டல் 2 3 கூட்டுவோம். கூட்டின வேண்டாம். மேல 5 கீழே 7 சமனான பகுதி எண்களை உடைய இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பின்னங்களை கூட்டும் பொழுது ஒரே பகுதி எண்ண சமனான அந்த பகுதி எண்ண கீழே எழுதுவோம், தொகுதி எண்களை கூட்டுவோம். நான்காவது வினா. 9 5 கழித்தல் 3 1. 9 5 என்கிற பின்னத்திலிருந்து 3 1 நாங்கள் கழிக்க வேணும். என்னென்று கழிப்போம்? பின்னங்களை கூட்டும் பொழுது அல்லது கழிக்கும் போது அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்க்க வேணும். பகுதி எண்களை கவனிக்கிறேன். இங்க 9 இங்க 3. இந்த இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் சமப்படுத்த வேணும். இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ரெண்டு பின்னங்களையும் என்ன செய்யலாம்? 3 9 ஆக்கினீங்கன்னா ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக மாறிவிடும். அதை நாங்கள் என்ன செய்யறோம்? 9 5 முதலாவது பின்னம் அப்படியே இருக்க
இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கிறோம். பகுதி எண்களை சமனாக்குறதுக்காக நாங்கள் சமப்படுத்துகிறோம். முதலாவது பின்னம் அப்படியே இருக்கும். இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கிறோம். ஒன்றோட 3 பெருக்கினோம்டா 3, 3ஓட 3 பெருக்கினோம்டா 9. இப்ப என்ன நடந்துட்டு, இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாகிட்டு, இரண்டு பின்னங்களை கூட்டும் பொழுது அல்லது கழிக்கும் போது அவற்றினுடைய பகுதி எண்கள் கண்டிப்பாக சமனாக இருந்தால்தான் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இனி கழிக்க முடியும். கீழே பகுதி எண் 9, 5 கழித்தல் 3, மேல 5 இருக்கு, கழித்தல் 3. முதலாவது பின்னத்தின் தொகுதி எண் 5, சுருக்க வேண்டிய கணித செய்கை கழித்தல் அங்கால 3. 5ல இருந்து 3 கழிச்சோம்டா 2, மேல 2, கீழே 9. அப்ப கழிக்கும் போது சுருக்கும் போது என்ன கிடைக்குது? 9ல் 2 கிடைக்குது. அடுத்த வினா, ஐந்தாவது வினா, 7ல் 3 கழித்தல் 7ல் 2 கூட்டல் 7ல் 1. ஐந்தாவது வினா, இதுவும் சுருக்குகள் தான். சுருக்க வேணும். தரப்பட்ட கணித செய்கையை பயன்படுத்தி நாங்கள் செய்ய வேணும். 7ல் 3 கழித்தல் 7ல் 2 சக 7ல் 1. இந்த 3 பின்னங்கள் வந்திருக்கு. இடையில கணித செய்கைகள் வந்திருக்கு, கழித்தலும் வந்திருக்கு, கூட்டலும் வந்திருக்கு. இப்படி வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டு பின்னங்களை அல்லது 2க்கு மேற்பட்ட பின்னங்களை கழிக்கும் பொழுது அல்லது கூட்டும் பொழுது அவைகளினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்க்க வேணும். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே இவற்றை நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்ப எல்லாத்துலயும் பார பகுதி எண் என்ன? 7. 7ல கீழே எழுதுவோம். மேல என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு, கழித்தல் இருக்கு, 2 இருக்கு, கூட்டல் இருக்கு, 1 இருக்கு. அப்படியே எழுதுவோம். 3 பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை அந்தந்த கணித செய்கைகளோட அப்படியே எழுத முடியும். 3 கழித்தல் 2 சக 1. 3 கழித்தல் 2 கூட்டல் 1. இனி 3லிருந்து 2 கழிச்சு வார விடையோட 1 கூட்ட வேணும். 3லிருந்து 2 கழிச்சோம்டா 1, 1ஓட 1 கூட்டினோம்டா 2. இப்போ மேலே 2 கீழே 7. 3லிருந்து 2 கழிச்சு வார விடையோட 1 கூட்ட வேணும். 3லிருந்து 2 கழிச்சோம்டா 1, 1ஓட 1 கூட்டினோம்டா 2, மேலே 2 கீழே 7. 7ல் 2 ஆகும். அடுத்த வினா, ஆறாவது வினா, ஒரு கூடையில் 7ல் 3 பங்கு 7ல் 3 பங்கு சிவப்பு நிற பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளும் 7ல் 1 பங்கு
வெள்ளை நிற பந்துக்களும் வெள்ளை நிற பந்துக்களும் மிகுதி விபூதி மஞ்சள் நிற பந்துக்களும் காணப்படுகின்றன. விபூதி என்ற மீதி, மீதியாக மஞ்சள் நிற பந்துக்களும் காணப்படுகின்றன. காணப்படுகின்றன. இந்த தரவை தந்துட்டு முதலாவது வினா, சிவப்பு வெள்ளை. முதலாவது வினா, சிவப்பு வெள்ளை நிறப்பந்துக்களின் மொத்த பின்னம் யாது? சிவப்பு வெள்ளை நிறப்பந்துக்களின் மொத்த பின்னம் யாது? மொத்த பின்னம் யாது? முதலாவது வினா. இரண்டாவது வினா, மஞ்சள் நிற பந்துக்களின் பின்னம் யாது? மஞ்சள் நிற பந்துக்களின் பின்னம் யாது? மஞ்சள் நிற பந்துக்களின் எண்ணிக்கையானது என்ன பின்னத்துல இருக்குது? இரண்டாவது கேள்வி, சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பந்துக்கள் மொத்தமாக இன்ன பின்னத்துல இருக்குது என்று கேட்டிருக்குது. பாருங்க, தந்திருக்கக்கூடிய தரவு வாசிப்பம். ஒரு கூடையில் 3 பங்கு சிவப்பு நிற பந்துகளும் 1 பங்கு வெள்ளை நிற பந்துகளும் மிகுதி என்றா மீதியாக இருக்கிற பந்துகள் மஞ்சள் நிறமாகவும் காணப்படுகின்றன. முதலாவது கேள்வி என்ன? சிவப்பு வெள்ளை நிற பந்துக்களின் மொத்த பின்னம் யாது? சிவப்பு பந்துக்களும் வெள்ளை பந்துக்களும் சேர்ந்து மொத்தமாக என்ன பின்னத்துல காணப்படுகிறது என்று கேட்டோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? சிவப்பு பந்துக்களின் பின்னம் என்ன? 7/3. சிவப்பு பந்துக்களுக்கான பின்னம் 7/3. வெள்ளை நிற பந்துக்களுக்கான பின்னம் என்ன? சிவப்பு நிற பந்துக்கள் என்ன பின்னத்துல இருக்கு? 7/3. வெள்ளை நிற பந்துக்கள் என்ன பின்னத்துல இருக்கு? 7/1. சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பந்துக்களின் மொத்த பின்னம் யாது? மொத்தம் என்று கேட்டா என்ன செய்வோம்? நாங்கள் கூட்டுவோம். ஒரு பேனையின் விலை 10 ரூபாய், ஒரு பென்சிலின் விலை 5 ரூபாய். பேனையின்றையும் பென்சிலின்றையும் மொத்த விலை எவ்வளவு வேண்டாம் என்ன செய்வோம்? 10ஓட 5 கூட்டி 15 சொல்லுவோம். அதே போல மொத்த பின்னம் என்று கேட்டா நாங்கள் 2 பின்னத்தையும் என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். 7/3 7/1 கூட்டுவோம். பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். சமனாக இருக்குது. 7 பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தொகுதி எண்களை நாங்கள் நேரடியாக கூட்டவோ கழிக்கவோ முடியும். கூட்டல் இருந்தால் கூட்ட வேணும், கழித்தல் இருந்தால் கழிக்க வேணும். 3ஓட 1 கூட்டுவோம். 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம் என்றால் 4. 7/4. இப்ப சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பந்துக்கள் மொத்தமாக என்ன பின்னத்துல காணப்படுவது? 7/4. இரண்டாவது கேள்வி, மஞ்சள் நிற பந்துக்களின் பின்னம் யாது? மஞ்சள் நிற பந்துக்கள் என்ன பின்னத்துல காணப்படுவது? என்ன செய்ய வேணும்? கூடைக்குள்ள இருக்கக்கூடிய சிவப்பு பந்துக்கள் வெள்ளை பந்துக்கள் போக மீதியாக இருக்கிற பந்துகள் என்ன பந்துகள்? மஞ்சள் நிற பந்துக்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? சிவப்பும் வெள்ளையும் போக மிகுதியாக இருக்கிற பந்துக்கள் மஞ்சள் நிற பந்துக்கள். அப்ப சிவப்பும் வெள்ளையும் சேர்த்து எவ்வளவு இருக்கு? 7/4. 7/4 பங்குதான் சிவப்பும் வெள்ளையும் சேர்த்து. மீதியாக மஞ்சள் நிற பந்துக்கள் என்ன பின்னத்துல இருக்கும்? 7/3. நீங்கள் இல்லாட்டி 7/7 எப்படி செய்த நீங்கண்டாலும் சரி. 7 இருந்து 7/4 கழிச்சு போட்ட நீங்கண்டாலும் சரி. ஆனால் நாங்கள் இப்படி செய்தாலும் சரி, நேரடியாக செய்த நீங்களாலும் சரி. 7 பங்கில 4 பங்குகள்
வெள்ளை நிற பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளும் இருக்குது. மீதியாக மஞ்சள் நிற பந்துகள் இருக்குது. அப்போ ஏழு பங்கில 4 பங்குகள் போனா மீதி எவ்வளவு? 3 பங்குகள். 7 3, 7 4 பங்குகள் இவை இரண்டும், மீதி 3 பங்குகள் மஞ்சள் நிற பந்து. 7 3, 7 4 7 3 கூட்டினா நீங்கள்டா முழு பந்துக்களினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இவ்வாறு மஞ்சள் நிற பந்துக்களின் பின்னம் 7 3 இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இப்ப நாங்கள் இன்றைக்கு இதுவரை உங்களுடைய இந்த 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் வினாக்கள்ல பகுதி 2 வினாக்களை படித்த நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு 10 வினாக்கள் தரப்படும். இந்த 10 வினாக்களையும் நீங்கள் செய்து பார்த்து விடை எழுத வேணும். ஆகவே இப்ப உங்களுக்கான இந்த தேர்வு ஆரம்பிக்க இருக்குது. ஒவ்வொரு வினாவுக்கு பக்கத்துல நீங்கள் செய்ய வழியை செய்து விடை எழுதுங்க. முதலாவது கேள்வி 1. 2 1 கட்டம் வெற்றுக்கோடு 3 1 வெற்று கூட்டினை இந்த குறியீடு அல்லது இந்த குறியீடு, இந்த தரப்பட்ட 2 சமநிலை குறியீடுகளை பயன்படுத்தி ஆகிய குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. வெற்று கூட்டினை இந்த 2 குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்ப வேண்டும். 2வது வினா, அதே போல இன்னும் ஒரு கேள்வி 3 2 வெற்றுக்கோடு 5 4. இந்த வெற்று கூட்டினை ஆகிய குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. ஆகிய குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. செய்து பார்த்து விடை எழுத வேணும். 3வது வினா, குறுக்குக 8 3 கூட்டல் 8 1. 8 3 சக 8 1. 4வது வினா, குறுக்குக 8 5 கழித்தல் 4 1. 8 5 கழித்தல் 4 1. 5வது வினா, ஒரு கூடையில் 5 2 பங்கு சிவப்பு நிற பூக்களும் சிவப்பு நிற பூக்களும் 5 1 பங்கு 5 1 பங்கு வெள்ளை நிற பூக்களும்
வெள்ளை நிற பூக்களும் மிகுதி மிகுதி ஊதா நிற பூக்களும் ஊதா நிற பூக்களும் காணப்படுகின்றன காணப்படுகின்றன காணப்படுகின்றன. முதலாவது வினா சிவப்பு வெள்ளை சிவப்பு வெள்ளை நிறப்பூக்களின் மொத்த பின்னம் யாது? சிவப்பு வெள்ளை நிறப்பூக்களின் மொத்த பின்னம் யாது? இரண்டாவது வினா ஊதா நிறப்பூக்களின் பின்னம் யாது? ஊதா நிறப்பூக்களின் பின்னம் யாது? ரெண்டு பங்கு 2 பங்கு சிவப்பு நிற பூக்களும் பங்கு 1 பங்கு வெள்ளை நிற பூக்களும் மிகுதியாக ஊதா நிற பூக்களும் காணப்படுகிறது. அதாவது வினா ஆறாவது வினா சுருக்குக. சுருக்குக 12 7 கழித்தல் 12 5 கூட்டல் 12 1. நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரியே தான் 6 வினாக்களும். ஏழாவது வினா ஓரெண்ணின் காரணிகள். ஓரெண்ணின் காரணிகள் அவன் தவிர்த்து ஒன்று 2 3 4
6, 8, 12 ஆகும் ஆகும் அவ்வெண்ணை காண்க. ஒரு எண்ணினுடைய காரணிகள் இவையெல்லாம் 1, 2, 3, 4, 6, 8, 12 ஆகும். அந்த எண் என்னவாக இருக்கும்? எந்த எண்ணினுடைய காரணிகள் இதெல்லாம்? அந்த எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 8வது வினா, 14 எண் 14 என்கிற எண்ணை வரவு குறி மூலம் காட்டுக. பதினான்கு என்கிற எண்ணை வரவு குறி மூலம் காட்டுக. 9வது வினா, வரவு குறி மூலமாக காட்டப்பட்டிருக்கு. வரவு குறி தந்திருக்குது. வரவு குறி முறையில ஒரு எண்ணம் குறிச்சு காட்டி இருக்கிறாங்க. இந்த வரவு குறியினால் குறிக்கப்படும் எண் யாது? இந்த வரவு குறி மூலமாக குறிக்கப்படும் எண் யாது? இந்த வரவு குறி குறிக்கக்கூடிய எண் என்ன? 10வது வினா, பின்வரும் எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. கீழே தரப்பட்ட எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. 1, -4, 0, -3, -1 தரப்பட்ட இந்த 5 எண்களையும் இறங்கு வரிசையில் எழுத வேண்டும்.
ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இன்றைய இந்த 10 கேள்விகளுக்கும் விடை எழுதியிருப்பீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் விடை எழுதும் பொழுது நாங்கள் பரீட்சையில செய்ய வழியை செய்துதான் எழுதணும். பெரிய கேள்விகள் கண்டிப்பா செய்ய வழி இருக்க வேணும். அவ்வாறு நீங்கள் செய்ய வழியோடு விடை எழுத பழகிக்கொள்ள வேணும். இன்றைய 10 வினாக்களுக்கான விடைகளையும் எழுதியிருப்பீங்க. இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.